வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கொன்று விடுவேன் மிரட்டிய நிகிதா, மோசடி ராணி அஜித் குமார் கேஸ் வெளியான சீக்ரெட் தகவல்கள், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. இளைஞர் அஜித் குமார் போலீசார் நடத்திய விசாரணையில் கொடுமைப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா என்ற பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையிலேயே இவர் கைது செய்யப்பட்டார். இந்த நிகிதா மீது எதிர்பார்க்க முடியாத கடுமையான மோசடி புகார்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சார்ந்த நிகிதா என்பவர் அரசு வேலை வாங்கி தருவதாக பலரிடம் சுமார் 16 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இந்த மோசடி தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. நிகிதா மோசடி செய்த பணத்துடன் தலைமறைவாவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். திருமங்கலத்தில் அவர் பிடிபட்ட போது பணத்தை திரும்ப கேட்டவர்களை கொலை மிரட்டல் விடுவதாக கூறப்படுகிறது. கொடுத்த காசை திரும்ப கேட்டீர்களா கொன்று விடுவேன் என்று மிரட்டியதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். நிகிதா மீது 2011ஆம் ஆண்டையே திருமங்கலத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது அவரது குடும்பத்தினர் மீது 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. ஆனாலும் அவர் தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார். அலங்கப்பட்டியில் உள்ள தனது சொந்த வீட்டை கல்லூரி நிர்வாக இயக்குனர் ஒருவரிடம் விற்பதாக கூறி 25 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார். மேலும் மற்றொரு நபரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 25 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார். இந்த வழக்குகள் அனைத்தும் தற்பொழுது நிலுவையில் உள்ளன. இதுவரை நிகிதா சுமார் 65 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. அவர் அணிந்திருக்கும் நகைகள் கூட மோசடி பணத்தில் வாங்கியிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. நகைகள் திருடு போய்விட்டதாக கூறி அதன் மூலம் மிரட்டி பணம் பறிக்க நிகிதா திட்டமிட்டிருக்கலாம் என்றும் சிலர் கூறுகின்றனர். இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நிகிதாவுக்கு பெரிய அளவு அறிமுகம் இல்லாமல் இத்தகைய மோசடிகளை செய்திருக்க முடியாது என்றும் பலரும் கருதுகின்றனர். இந்த மோசடிக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். மொத்தத்தில் நிகிதாவின் மோசடி நடவடிக்கைகள் திருமங்கலம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து புகார் அளித்து வருவதால் இந்த வழக்கு மேலும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகிதா தான் அஜித்குமாரின் மரணத்திற்கு காரணம் ஆனார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நடைபெற்ற காவல் மரண வழக்கு தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அஜித்குமார் என்ற இளைஞர் விசாரணைக்காக காவல்துறையினரால் அழைத்து செல்லப்பட்ட நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். காவல்துறையினர் தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் தங்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். தற்பொழுது தாய் சிவகாமியுடன் வசித்து வரும் நிகிதா தாய்க்கு ஸ்கேன் எடுப்பதற்காக மதுராபுரம் கோவிலுக்கு சென்றபோதுதான் நகை திருட்டு புகார் வைக்கப்பட்டு உள்ளன. இதன் காரணமாகவே அஜித்குமார் மரணம் நிகழ்ந்துள்ளது. நிகிதா கொடுத்த புகாரில் அடிப்படையிலேயே அஜித்குமார் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப்